வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸுடைய கொஷின் ஆன்சர்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு அல்லது கண்டிப்பாக எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நீங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். சரிங்களா? சேட் பண்ணுங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோசியல் கேண்டிடேட் மட்டும் தான் என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜமீன்தார்களோடு கார்ன்வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார். அது எந்த ஏரியா அப்படிங்கிறாங்க. பார்த்திங்கன்னா வங்காளம். நிலையான நிலவரி திட்டத்தை கார்ன்வாலிஸ் வங்காளத்தில் தான் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஜமீன்தார்களோடு பார்த்திங்கன்னா அந்த நிலையான நிலவரி திட்டத்தை கார்ன்வாலிஸ். இது இன்னொரு கொஸ்டின் இருக்குது. நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் பார்த்திங்கன்னா கார்ன்வாலிஸ். அடுத்து, மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆய்வு நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக அமைப்பால் டேஸால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது எல்லோரும் தெரியும். இது வந்து ரொம்ப பெரிய இம்ப்ரெசிவான கொஷின் கிடையாது. யுனெஸ்கோ. சரிங்களா? யுனெஸ்கோ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழைய கோயில் அதெல்லாம் மீட்டெடுக்கும் பொருட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஹெரிட்டேஜான ஏரியாலெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு பாரம்பரிய சின்ன மாதிரி யுனெஸ்கோ. அடுத்து, இந்த 1857 பெருங்கலகம் நடக்கும். அந்த ஒரு ஏரியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா அது தலைமை தாங்கியிருப்பாங்க. இது கீழே பொருத்தப்பட்டவர்கள் சரியான இணைகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 93 பெருங்கலகத்தில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சொல்கிறாங்க. அதாவது பெரைலி அப்படிங்கிற இடத்துலேருந்து கான் பகதூர் கான், அதே மாதிரி கான்பூரில் நானா சாஹிப், பீகாரில் கன்வர் சிங், இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, தலைமை தாங்கியிருப்பாங்க. லக்னோவில் பார்த்திங்கன்னா 2ஆம் பகதூர் சார் டெல்லியில் இருப்பார். அதில் பேகம் ஹசரத் மஹால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு பெண்மணி, அவங்க தான் லக்னோவில் என்ன பண்ணுவாங்க அந்த 857 கழகத்தில் அந்த ஏரியாவில் தலைமை தாங்குவாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரி. இப்போ இந்த 2ஆம் பகதூர் தவறு. இதுக்கு பதிலாக பேகம் ஹசரத் மஹால் லக்னோவில். அடுத்த கேள்வி. ஜனவரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. அது சரிதான், அந்த கூற்று சரிதான். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14 சம வாய்ப்பு சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உத்தரவாதம் அளிக்கிறது. ரெண்டுமே சரியான கூற்று. சரிங்களா? சட்டப்பிரிவு 14 சம வேலை சம வாய்ப்பு நான் வச்சுங்க. 92 இந்த பெண்களுக்கான தேசிய ஆணையம். முக்கியமான கொஷின் அது. கிட்டத்தட்ட சரியாக பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியாக பொருந்தாது பார்த்திங்கன்னா அமீர் குஸ்ரு. இவர் பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அரசவையில் இருப்பார். இவர் நிறைய புக்கில் இருக்கார், ஆனால் இது எழுதலை அவர். அல்பர்னி, தாரிக் அல் ஹிந்த் இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி மின்ஹஸ் உஜ்ராஜ், தபகத் நசிரி இவங்கெல்லாம் டெல்லி சுல்தான் காலத்தில் அந்த நடைபெற்ற அந்த அவங்களுடைய ஆட்சியை பற்றி எழுதியிருப்பாங்க வரலாற்றில். ஜியாவுத் பரானி, தரித்தி பெரோஷாஹி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அல்பர்னி, தரிக் அல் ஹிந்த் ஏதாவது ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கிற நல்லது. மின்ஹஜ் சிராஜ் நசீரி, ஜியாவுத் பரணி பார்த்திங்கன்னா பெரோஷாஹி. இந்த ஃபெரோசத்துக்களுடைய என்ன பண்ணுவார்னா அந்த வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பார் ஜியாவுத் பரணி. பொது ஆண்டு 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு, சின்ன மானூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை கூறுகிறது. இது கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. பாண்டியருடைய கல்வெட்டு இது. அது 800ஆம் ஆண்டை சேர்ந்தது. அடுத்து புரட்சி, அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. கோடு கிளர்ச்சி பார்த்திங்கன்னா 1831, பெருங்கிளர்ச்சி 1857, சாந்தால் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா 55, முண்டா கிளர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 99. எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏறலாம், தனித்தனியாக கேட்கலாம். அதாவது சாந்தால் கிளர்ச்சி எப்போ நடைபெற்றது பார்த்திங்கன்னா 1855. அடுத்த கேள்வி. காஷ்மீர் பகுதியில் நிலவிய புதிய கற்கால பண்பாடும் ஹரப்பா நகரையும் சமகாலத்தவை அப்படிங்கிறாங்க. 98 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி. ரெண்டுமே கூற்று காரணம் ரெண்டும் சரிங்கிறாங்க. அதாவது காஷ்மீர் பகுதியில் புதிய கற்காலம் நிலவிய போது ஹரப்பா நாகரிகம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சமகாலம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் கரப்பால வெண்கல காலம், இங்கே வந்து காஷ்மீர் பகுதியில் புதிய கற்காலம், ரெண்டுமே சமகாலம்னு சொல்கிறாங்க. இக்காலகட்டத்தைச் சேர்ந்த முக்கிய ஆய்விடமான பர்சோஹோம் பெருங்கற்காலத்துக்கும் தொடக்க வரலாற்று காலத்துக்கும் சான்றாக உள்ளது. ரெண்டுமே சரி அப்படிங்கிறாங்க. எல்லாம் புக்கில் இருக்குதான். அடுத்து கூற்று. சையத் அகமது கான் அலிகரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை வளர்ச்சி பெற்றது. சரிதான். அது முஸ்லீம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். சையத் அகமது கான் விரும்பினார். 99க்கு ஏ. முகமது ஆங்கில ஓரியண்டல் அந்த கல்லூரியை நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க. சையது அகமது கான். தனியாக கேட்டால் அப்படி கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி. இந்த பண்டித சோழன் அப்படின்னு அழைக்கப்படுவர் முதலாம் ராஜேந்திரன் தான். இது சரிதான். முடிகொண்டான் முதலாம் ராஜேந்திரன், சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்கன், சிவபாதக சேகரன் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன். எந்த அரசர்கள் நில அளவீடுகளின் போது 14 மற்றும் 24 அடி நீளமுள்ள களிகளை களினா இந்த கம்பு அளக்கிறது பயன்படுத்தினாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டியர்கள். ஆங்கிலேயர்கள் எந்த உடன்படிக்கையின்படி நில வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றனர்? 102க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பி, அலகாபாத் உடன்படிக்கை. இந்த பக்சர் போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர், அதாவது 2ஆம் ஆலம் ஷா இருப்பார், அதில் தோற்றுருவார். ராபர்ட் கிளைவ் வெற்றி பெற்று பார்த்தீங்கன்னா அந்த அலகாபாத் உடன்படிக்கையின்படி இந்த வரி வசூலிக்கும் உரிமை என்ன பண்ணுவாங்க? பெறுவாங்க. ஆங்கிலேயர்கள் பெறுவாங்க. அடுத்து 1674 ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி அரியணை ஏறிய இடம் பார்த்தீங்கன்னா ரைக்கர் கோட்டை. ஆப்ஷன் பி. இது தனியாக கேட்கலாம். சிவாஜி அரியணை ஏறிய ஆண்டு 1674 ஜூன் 6. ரொம்ப முக்கியமான நாள். இது தனியாகவே கேட்கலாம். அடுத்த கேள்வி. ராபி, காரிஃப் ஆகிய இரு வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை ஐனி அக்பரி பட்டியலிடுகிறது. சரி. எந்த நூற்றாண்டில் மக்காச்சோளமும் எந்த நூற்றாண்டில் அன்னாச்சி பழமும் அறிமுகமான அப்படி கேட்குறாங்க. இது ரொம்ப பெரிய கிளவரான கொஷின் சொல்ல முடியாது. 17, 16 நூற்றாண்டு. சரிங்களா. 104க்கு ஏ. அடுத்த கேள்வி. மறுமலர்ச்சியின் விளைவுகளையும் ஏராளமானதாகவும் நீடித்த விளைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. சரி. அவருடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பு மனிதநேயம் என்ற கருத்தாகும். ரெண்டுமே சரிதான். 105க்கு பார்த்தீங்கன்னா டி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து சீனர் கண்டுபிடித்து அரபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம். அதாவது சீனர் கண்டுபிடித்தாங்க, அரபியர் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டாங்க. எதனா அந்த காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் இந்தியாவில் எப்போ அறிமுகமானது அப்படின்னு கேட்குறாங்க. டில்லி சுல்தான் காலத்தில் பார்த்தா அறிமுகமாயிருக்கும். அடுத்து கிருஷ்ணர் தேவராயர் தனது வெற்றி தூணை எங்கு நிறுவினார்? சிமாச்சலம். 107க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ, சிமாச்சலம். எந்த நாட்டு புவியியலாளரின் கருத்துப்படி 13ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் 60,000 யானைப்படைகள் இருந்தது என்று குறிப்பிடுகின்றனர்? 108க்கு பார்த்தீங்கன்னா சி, சீன அரசர்கள், சீன அந்த புவியியலாளர்கள். தவறான இணையை கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறாங்க. 109க்கு தவறானது பார்த்தீங்கன்னா பி, பேஷோ வந்து பூனா பகுதியில் இருப்பாங்க. சரிங்களா. இதில் வந்து கெய்க்வாட் பரோடா, ஹோல்கர் இந்தூர், சிந்தியா பார்த்தீங்கன்னா குவாலிகர். எல்லாம் சரிதான். பேஷோ வந்து எங்கன்னா பூனாவில் இருப்பாங்க. நாக்பூரில் இருக்கிறது போன்ஸ்லே, அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஹர்ஷர் பின்வரும் எந்த அரசர்களுக்கு சரணடையவோ அல்லது எதிர்த்து போரிடவோ வாய்ப்பினை அளித்து இறுதி எச்சரிக்கை அனுப்பவில்லை? பார்த்தீங்கன்னா 110க்கு 8, மேவார் அரசர். மற்ற எல்லாரையும் ஒரு சண்டை போட்டு விரட்டியிருப்பார். சரிங்களா. குறிப்பாக சாளுக்கிய அரசர்னா புலிகேசி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்குகிறது? 111க்கு ஏ, பகுதி 15 தேர்தல் எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லுது. தமிழ்நாட்டில் திருநங்கைகள் பார்த்திங்கன்னா எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டோம்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். ஆப்ஷன் பி. ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு? 113க்கு ஏ, சட்டப்பிரிவு 154. அடுத்து ஒரு மசோதாவை நிதி மசோதா அல்லது இதர மசோதா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர்.
மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1950. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950. அடுத்து இந்து வாரிசு சட்டம் 1956 இயற்றப்பட்டது. இச்சட்டம் பெண்களின் திரும்ப வயது 21 என்பதை சட்டப்பூர்வமாக்கியது. இது பார்த்திங்கன்னா 116க்கு சி கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு அப்படிங்கிறாங்க. இது வாரிசு சம்மந்தப்பட்டது, பெண்களுடைய திருமண வயதை இது நிர்ணயிக்கலை. இது நான் வச்சுங்க, தனியாக கேட்பேன் கொஸ்டின். இந்து வாரிசுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன்கள் எல்லாம் தப்பு. 1988 கொண்டு வந்து 89 பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது புதுடில்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1950 ஜனவரி 28. அந்த 26 அந்த சட்டத்தை அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடியரசு ஆனதுக்கப்புறம் 28 2 நாள் கழித்து என்ன பண்ணுவாங்க, உச்சநீதிமன்றத்தை என்ன பண்ணுவாங்க, அமைப்பாங்க. அடுத்து டாக்டர் அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆண்பா என கருதப்படுவது சட்டப்பிரிவு 32. ரொம்ப ஃபேமஸான கொஷின் இது. அடுத்து கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் பேராணை 120க்கு சி தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு சராசரி நபரின் ஆண்டு வருமானம் என்பது தேசிய தான் உங்களுக்கு தனிநபர் வருமானம். ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் எத்தனை வகைப்படும்? பொதுவாக 3 சொல்லுவாங்க. அதாவது சிஜிஎஸ்டி இது சென்ட்ரல், அதே மாதிரி ஸ்டேட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஐஜிஎஸ்டி இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 3. அடுத்து பிக்யூஎல்ஐயின் டேஷின் குறியீடாகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 123க்கு ஏ பொருளாதார நலன். இது வந்து ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பொருளாதார நலன். அடுத்து பிரபல விஞ்ஞானி முனைவர் MS சுவாமிநாதன் கருத்துப்படி சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றுக்கான உடல் டேஷ் மற்றும் டேஷ் அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும். இது 124க்கு சி உங்களுக்கு வந்து பொருளாதாரம் மற்றும் சமூக. பண அளவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் டாவன் ஷெட்டி. வறுமையின் 3 பரிமாணங்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். 126க்கு ஏ. கீழ்கண்டவற்றில் எது நிலத்தின் சிறப்பு இயல்பாகும்? குறையளிப்பு. லிமிட்டட் சப்ளை தான். நிலத்திலேருந்து எது எடுத்தாலும் அது குறைஞ்சு போயிடும். நிலத்தில் இயங்க முடியாது, நிலம் நிலையானது அல்ல அப்படிங்கிறாங்க. நிலம் நிலையானது, சரிங்களா. அப்போ எது சிறப்பு இயல்புனா குறையளிப்பு. நிலம் வந்து இதை ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருக்காது, ஒரு இடத்துல என்ன பண்ணிடும், குறைஞ்சு போயிடும். தொழில்மயமாதல் என்பது பார்த்திங்கன்னா பி நவீன தொழில்நுட்பங்களுடைய பெருமளவு உற்பத்தி. இது ரொம்ப மோசமான கேள்வி. கீழ்கண்ட விதிமுறைகள் எந்த பேரிடருக்கானது? பார்த்திங்கன்னா மாற்று வழியை கவனிக்கவும், கைகளை மார்பிற்கு குறுக்காக வைத்திருக்கவும், நிற்கும்போது எப்படி நகர வேண்டும், கீழே விழுந்தால் எப்படி நகர வேண்டும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எது வந்தால் அந்த மாதிரி செய்யணும்னா கூட்ட நெரிசல். 129க்கு சி. உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் அப்படிங்கிறது நல்லபார். இது எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சி கிரேட் ஆஸ்திரேலியன் கடற்கரை. இந்தியாவில் எந்த பகுதியில் மிக அதிக கனமழை காணப்படுகிறது? மேகாலாவில் மவுண்ட் சிண்ட்ரம் அப்படிங்கிற இடத்துல தான் அதிக மழைப்பொழிவு. அடுத்து இது ஒரு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான கொஷின், கணக்கு கொஷின், சரிங்களா. இது 132க்கு பார்த்தீங்கன்னா இந்த தற்பொழுது 15 கிழக்கு டிகிரி உள்ள நைஜீரியாவில் மாலை 10 மணி என்றால் அதே நேரத்தில் 75 டிகிரி உள்ள மேற்கு அமைந்துள்ள நியூயார்க் நகரத்தினுடைய நேரத்தை கணக்கிடுக. இது 4 மணி. இதெல்லாம் ரொம்ப ரேரான கொஷின். இது மிக அதிகமான அண்டை நாடுகளுடைய எல்லையை கொண்ட நாடு. அதாவது ஒரு நாடு நிறைய நாடுகளோட எல்லையை பகிர்ந்துக்கிறது அப்படின்னா அது என்ன? சீனா நாடு. அடுத்து பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து செல்கிறது, சரிதான். இது நேராக சென்றால் ஒரே நாட்டுக்குள் 2 தேதிகள் அமையும், ரெண்டுமே சரிதான்.
இந்தியாவின் இரண்டாவது பெரிய குகை அமைப்பு பெலாம் குகை ஆந்திர பிரதேசம். தவறான வாக்கியத்தை கண்டறி அப்படிங்கிறாங்க. 136க்கு தவறு வந்தீங்கன்னா அது வெப்பமண்டல புயலான வர்தா 2014 சென்னை தாக்கியது. 2016 தாக்கும். இதுதான் தவறு. இப்போ மற்றதெல்லாம் பார்த்துக்குங்க, இதெல்லாம் சரி. ஏறக்குறைய 71% புயல் பாதிப்புக்குள்ளான பகுதியில் இந்தியாவின் 10 மாநிலங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் சராசரி 5 அல்லது 6 வெப்பமண்டல புயல்கள் வங்காள விட அரபிக்கடலில் தோன்றுகிறது. அதெல்லாம் சரிதான். சரிங்க, தவறானது அது மட்டும்தான். அடுத்து, லண்டனில் காலை 6 மணியாக இருந்தால் இருக்கும்போது இந்தியாவின் நேரம் என்ன? இந்த 6ஓட 5 + 30 கூட்டிக்கிறணும். ஏன்னா லண்டனில் இருக்கிறது தான் கிரீன்விச் அப்படிங்கிறது போகுது. ஸோ அங்கே 6 மணினா அதோட சேர்த்து என்ன பண்ணுறது, 5 + 30 என்ன பண்ணணும், கூட்டிக்கிறணும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி இருப்போம். அப்போ 11 137க்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பி. 137க்கு பி 11:30 AM. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது வானிலை செயற்கைக்கோள் அல்ல அப்படிங்கிறாங்க. 138க்கு டி இது இல்லை, சால்ட் இல்லை. மற்ற எல்லாம் வானிலை செயற்கைக்கோள். கல்பனா 1, ஓஷியன் சாட் 1, ஸ்காட் சாட் 1. இதெல்லாமே புக்கில் இருக்குதான். எந்த ஒரு வகையான பாறையை முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறை? பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, தீப்பாறை தான் என்ன சொல்லுவாங்க, முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. தவறான வாக்கியத்தை கண்டறிய. 140க்கு டி எஸ்கிமோக்கள் தென் அமெரிக்க பகுதியில் வாழ்கின்றனர். தென் அமெரிக்கா ரொம்ப வெப்பமான பகுதி, அங்கே வாழ முடியாது. மற்றதெல்லாம் சரின்னு சொல்கிறாங்க. பூமத்திரை காட்டுப்பகுதியில் வாழும் மக்கள் பிக்மிக்கள். பூமத்திரிகை பிக்மிக்கள். மாசாயின மக்கள் பார்த்திங்கன்னா புல்வெளி. மாசாயினா புல்வெளியில் சாயிறது, சரிங்களா, அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுங்க. புஷ்மேன் வெப்பமண்டல பாலைவனங்கள். புஷ்மேன் வந்து வெப்பமண்டல பாலைவனங்கள் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க புஷ்மேன். கடலோரத்திற்கும் மணல் திட்டுக்கும் இடைப்பட்ட அடைக்கப்பட்ட அகன்ற நீர்பரப்பு கடலோரம். இந்த மணல் திட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து 142க்கு பார்த்திங்கன்னா இதில் எது சரியானது அப்படிங்கிற எல்லாமே சரியானது. குடியிறக்கம் என்பது தனிநபர் அல்லது குழுவோடு வேறொரு நாட்டிற்கு என்ன பண்ணுவது, செல்வது, குடிபுகுதல், குடியிறக்கம். குடியேற்றம் என்பது தன்னுடைய நாட்டிலிருந்து தனிநபர் அல்லது குழுவாக வேறொரு நாட்டுக்கு புலம்பெயர்வது. சரிதான். குடியேறுபவர் தன்னுடைய நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு குடியேறுபவர். குடியேறுபவர் என்பவர் தன்னுடைய நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு குடியேறுபவர். அதே தான், எல்லாமே சரிதான். குழப்பமாக இருக்கும். அவரோட பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், படித்து பாருங்கள். இன்னைய மாதிரி டயக்ராம்லாம் போட்டு படித்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் கவச அடுக்கின் அடர்த்தி, கவச அடுக்கு அந்த புவி மேலோடு அந்த மாதிரி அதில் நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த லெக்மேன் எல்லை அப்படிலாம் நிறைய இருக்கும். அந்த கவச அடுக்கின் அடர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பி 3.9 கிராம் சென்டிமீட்டர் கியூப். கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படிங்கிறாங்க. 144க்கு சி தலையாறு நீர்வீழ்ச்சி தமிழ்நாடு, ஜோக் வந்து நீர்வீழ்ச்சி கர்நாடகம், அதிரப்பள்ளி கேரளா, தலவனம் வந்து ஆந்திரா, இங்கே தெலுங்கானா கொடுத்துருக்கு. அடுத்து, உலகிலேயே மிக குறைவான கல்வி அறிவு விகிதமுள்ள நாடு டி பார்கினோசோ பாசா. இந்தியாவின் முதல் புவிநிலை செயற்கைக்கோள் எப்போ ஏவப்படுது அப்படிங்கிறாங்க. இதில் 146க்கு சி 1981 ஜூன் 19. சூரியனின் புவிசக்தி எல்லை. சூரியன் இருக்குது, அதனுடைய புவிசக்தி எல்லை என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 147க்கு பி அந்த ஊர்ட் மேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்ட் மேகம். கீழ்கண்டவற்றில் தபதியின் துணை ஆறுகளில் எது சரியானதல்ல? 148க்கு ஏ வாகி, கோமை, அணர். வாகி, கோமை, அணர் இதெல்லாம் தபதி ஆற்றுடைய துணை ஆறு. நல்லா நான் வச்சுங்க. வாகி, கோமை, அணையர். இது வந்து இங்கே இல்லை, அது பிரேசில் நாட்டில் இருக்குது இந்த பர்னர் அப்படிங்கிறது. வேறுபட்ட ஒன்றை கண்டறிய அப்படிங்கிறாங்க. 149க்கு ஏ மன்னார் வளைகுடா. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கலேஸ்வரர், அதெல்லாம் கோயில் நினைக்கிறேன், சரிங்களா.
அடுத்து கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருந்தி உள்ளது? 150க்கு சி. முன்பருவ காற்று காலம். வடகிழக்கு பருவக்காற்று காலம் சரி. இது கோடை காலம் மார்ச் முதல் மே. ஜனவரி பார்த்திங்கன்னா அதாவது குளிர்காலம் பிப்ரவரியிலேருந்து. இது முன்பருவ காற்று காலம் பார்த்திங்கன்னா இது தவறாக பொருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 150க்கு சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.